ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. பாசுரம் 14 உயர்ந்த பாசுரம். ஏன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ பாசுரம் சேவிக்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். பாசுரம் 6 to 15 வரைக்கும் ஓரொரு தோழியாய் எழுப்புறா ஆண்டாள். 4க்கு ஒரு தோழி. உங்கள் புழக்கடை ஆத்து பின்னந்தட்டு தோட்டத்து வாவியுள். ஆத்து பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு குளம், சின்ன தண்ணி இருக்கிற இடம். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து. மார்னிங் அவேக்கனிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ சூரியன் எழும்ப ஆரம்பிச்சாச்சு, சந்திரன் அஸ்தமனம் ஆக ஆரம்பிச்சாச்சு. புஷ்பங்கள்ல சிலது ராத்திரி பூக்கும், சிலது பகல்ல பூக்கும். ராத்திரி பூத்த பூ மூட ஆரம்பிச்சாச்சு. பகல்ல சூரியனோட வெளிச்சம் பட்டு பூக்கிற பூ மலர ஓப்பன் ஆக ஆரம்பிச்சாச்சு. மற்ற எல்லா சைன்ஸ் ஆஃப் மார்னிங்க்கு ஆற்ற விட்டு வெளியில வந்து தான் பார்க்கணும். இது உங்க ஆத்து பின்னாடியே தெரியறதே, நீ போய் பார்க்கலாமே. செங்கழு நீர் ரெட் வாட்டர் லில்லி மலர போகிறது. ஆம்பல் ப்ளூ லோட்டஸ் அது மூட ஆரம்பிக்கிறது. அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கணும்னா பின்னந்தட்டுக்கு போகணும். உள்ள இருக்கிற பெண் சொல்றா, இப்போ பின்னாடி போனா கிடுகிடுன்னு குளிர்ல எனக்கும் நடுக்கம் வரும், அங்கெல்லாம் போக முடியாது, வேற ஏதாவது லட்சணம் சொல்லு. ஆண்டாள் சொல்றா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். தவத்தை விட தவம் பண்ற மகான்கள் பெரியவர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. காஷாய கலர், கைண்ட் ஆஃப் ப்ரௌனிஷ் ஆரஞ்ச், செங்கல் கலர்ல ட்ரெஸ், அந்த கலர்ல ஆடை அணிஞ்சுட்டு இருக்கா. அப்ப அவங்க சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகளோட பல் நல்ல வெள்ளை வெளேர்னு இருக்காம். ஆச்சாரியர்கள் சொல்றா, பல்லு பளிச்சுன்னு இருக்கிறது ஒரு சிறந்த மகான் சன்னியாசியோட ஒரு அடையாளம். அவ தாம்பூலம் வெத்தலை பாக்கு போட மாட்டா. அந்த மாதிரி சிறந்த மகான்கள் கோயில்ல கைங்கரியம் பண்ண கிளம்பிருக்கா. கோயில்ல பெருமாளுக்கு சங்கு சேவிக்க போயிட்டு இருக்கா. கார்த்தால தானே பெருமாளுக்கு சங்கு சேவிப்பா. எங்களை முன்னம் ஆண்டாள் சொல்றா, நேத்திக்கு நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி டிசைட் பண்ணோமே, நீ எங்களுக்கு எல்லாம் முன்னாடி எழுந்து கிளம்பி வந்து எங்களையும் எழுப்புவேன்னு இவ்வளவு வாய் பேசினியே. அப்புறம் ஆண்டாள் யோசிச்சு கொஞ்சம் ஸ்டைல் ஆஃப் கன்வின்சிங்க மாத்தரா. கொஞ்சம் கடுமையா பேசிட்டா. இந்த பெண் வராமலே போயிடுவான்னு. ஷீஸ் பாசிஃபைங் ஹர். நங்காய், நல்ல பெண்ணே, உயர்ந்த பெண்ணே, குற்றமில்லாத பெண்ணே, நானாதாய் நாவுடையாய், சாஃப்டா தான் கேட்கறா. வெக்கம் எதுவும் இல்லையாடி நோக்கு. இப்படி லேட் ஆக்கினதுக்கு நீ கொஞ்சம் வெக்கப்படத்தான் வேணும். பட் ஸ்டில் நல்லா பேசுவியோனோ, வாயேமா. அப்போ உள்ள இருக்கிற பெண் கேட்கறா, என்ன பண்ணணும்? பாடப்போறோம். எப்படிப்பட்டவனை பாடப்போறோம்? ஆண்டாள் சொல்றா, நீ சொன்னதை தானே நானும் சொல்றேன். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இந்த பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் சிறப்பு. அந்த சங்கும் சக்கரமும் பெருமாளோட கை ரேகையாவே இருக்காம். பங்கையர் கண்ணானை, பெருமாளோட கண் இப்போ மலர்ந்த லோட்டஸ் மாதிரி இருக்கு. அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு பெருமாளோட நேத்திரங்கள். பங்கஜலோச்சனன், அரவிந்தலோச்சனன். அந்த பகவான பாட போறோம் வாமான்னு ஆண்டாள் கூப்பிடுறா. இதுல எழுப்புற ஆழ்வார் நம்ம ஆழ்வார். இதுல மென்ஷன் பண்ற திருநாமம் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். பெருமான் கையில இருக்கு சங்கு சக்கரம்.
கிருஷ்ணர் பிறந்தப்போ பெருமாள் 4 கையோட சங்கு சக்கரம் கதையோட தான் காட்சி கொடுக்கிறார். வசுதேவர் சொல்றார், ஜாதோசி தேவ தேவேஷ சங்கு சக்கர கதாதரஹா. அப்போ தெரியறது பிறந்திருக்கிறது அந்த பெருமான். உடனே வசுதேவர் சொல்லவும் செஞ்சார், கம்சனால ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால எல்லாத்தையும் மறைச்சு ஒரு சாதாரணமான மனுஷ குழந்தையா காட்சி கொடுப்பா. பிறந்த உடனே அம்மா அப்பா பேச்ச கேட்டான் கிருஷ்ணர். சரி, கோகுலம்ல பெருமாள் கண்ணனா தானே வலம் வரான், சேஷ்டைகள் செய்யறான். இங்க ஆண்டாளும் அவ தோழிகளும் ஆயர் குலத்து பெண்ணா தானே நினைச்சு அவனை பாடுறா. அப்போ கண்ணனுக்கு எப்படி சங்கு சக்கரம், அதாவது அந்த ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சது கம்சன் மாதிரி அரக்கர்களை சமயம் வரும்போது அழிக்க மட்டும்தான். ஆனா கூடியிருக்கிற அடியார்களுக்கு அவன் நிஜம் ரூபம்தான் தெரியும். இது அவன் காமிக்கவும் செஞ்சிருக்கான். கண்ணன் பிறந்தப்போ யசோதா மாதா ஆயர்குல பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு கண்ணனை காமிச்சு அவன் அழக ரசிச்சு சொல்றா. இத பெரியாழ்வார் ஆண்டாளோட அப்பா தன்னோட ஒரு பதிகத்துல டிஸ்கிரைப் பண்றார். கண்ணனோட கால் இருந்து ஆரம்பிச்சு அவன் கேசம் வரை ஃபுல் டீட்டெயில் பியூட்டி எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த பதிகம்ல கண்ணன் கையில திருவாழி திருச்சங்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றார். ஆல்சோ ஏற்கனவே பார்த்த மாதிரி அவன் கையில இருக்கிற ரேகைகள் ஹேண்ட் பிரிண்ட்ஸை கூட சொல்லியிருக்கலாமே. அதுக்கும் பெரியாழ்வார் இன்னொன்று பதிகம்ல எக்ஸ்பிளைன் பண்றார். கண்ணன் இங்க அப்புச்சி காட்டுறாராம். அப்புச்சினா சின்ன குழந்தையில கண்ணை கையால மூடி மூடி விளையாட்டு காமிக்கிற மாதிரி இங்க கண்ணன் சங்கு சக்கரம் காமிச்சு மறைச்சு விளையாடுறானாம். இன்னொரு இடம் மகாபாரத போர்ல பகவத்கீதை விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனன் சொல்றான், அப்பா இந்த ரூபத்தை என்னால் பார்க்க முடியலப்பா, நீ முன்ன மாதிரி சாதாரண ரூபத்திலேயே காட்சி கொடுன்னு. அப்போ கிருஷ்ணர் எல்லாத்தையும் அடக்கி 4 புஜங்களோட சங்கு சக்கரம் கதையோட தான் காட்சி கொடுக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடியும் கண்ணன் அப்படித்தான் தன்னோட பக்தர்களுக்கு இப்படி அடிக்கடி காட்சி தரார். 2 hands ஃபார் நான் டிவோட்டீஸ், 4 hands ஃபார் டிவோட்டீஸ். நமக்கு எப்படி இயரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், நெக்லஸ், நார்மல் ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி பெருமாளுக்கு சங்கு சக்கரம் அவரோட ஆர்னமெண்ட்ஸ். இது அவரோட அழகு. ராமாவதாரம் வாஸ் சம்டைம்ஸ் மேஜிக்கலோட அவதாரம், பட் கிருஷ்ணாவதாரம் வாஸ் ஃபுல்லி மாயா ஃபீல்ட் அவதாரம். திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசம் திரு அழுந்தூர். பெருமாள் ஆமருவியப்பன், தாயார் செங்கமலவல்லி தாயார். ஸ்ரீராமா நமோஸ்துதே, ஸ்ரீகிருஷ்ணா நமோஸ்துதே, ஸ்ரீராமா நமோஸ்துதே, ஸ்ரீகிருஷ்ணா நமோஸ்துதே, பண்டரிநாதா நமோஸ்துதே, ஸ்ரீ வெங்கடேஷா நமோஸ்துதே, பண்டரிநாதா நமோஸ்துதே, ஸ்ரீ வெங்கடேஷா நமோஸ்துதே, நமோஸ்துதே நமோஸ்துதே, ஸ்ரீ வெங்கடேஷா நமோஸ்துதே, நமோஸ்துதே நமோஸ்துதே, ஸ்ரீ வெங்கடேஷா நமோஸ்துதே. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.